சங்கீதம் 92 அதிகாரம் 10 வசனம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடியிருக்கிற நம்முடைய வீட்டிலே எந்தவித வாதையோ பொல்லாப்போ கொடுமையோ தீமையோ திகிலோ பயமோ அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே அடிமைத்தனமாக இருந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணின போது 10 வாதலை கொண்டுதான் அவர் நியாயம் செய்தார். இஸ்ரேல் ஜனங்கள் வசித்து வந்த கோசே நாட்டில் மட்டும் எந்தவித வாதையோ எந்த நோயோ அவர்களை தொடவில்லை. இப்படிப்பட்ட வாதைகள் நோய்கள் நம்மளை தொடாமல் இருக்க நாம் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்த அவருடைய நியமங்கள் யாவையும் நான் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாதைகள் நம்முடைய கூடாரங்கள் வராமல் இருக்க நாம் கர்த்தருடைய பார்வைக்கு நாம் பிரியமாய் வாழும்போது தான் நம்மை சுற்றின ரத்தத்தை கொண்டு வேலெடுத்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வார்.